அதான் ஒரு சின்ன பதிவு. அதாவது இந்த நீங்கள் வந்து இப்போ 2 நாள் 3 நாள் டூருக்கு போவாங்க, பஸ்ஸை 1 டே 2 டேஸ் வந்து பேக்கேஜ் எடுத்திருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து வண்டியில் வரும்போது திங்குற சாப்பாடு, திங்குற ஏதாவது பொருட்களை ஒரு கேரி பேக்கில் போட்டு லாஸ்ட்டில் அந்த வேஸ்டெல்லாம் வச்சுட்டு போனால் அந்த படித்ததுக்கு ஒரு அழகுங்க. இன்றைக்கெல்லாம் வந்தவன் படித்தவன் ஃபுல்லாக படித்தவன் தான், நல்ல ஹை கிளாஸாக படிச்சிருக்கான், பார்த்தாலே தெரியுது. ஆனால் அவன் யூஸ் பண்ணியிருக்க லட்சணத்தை பாருங்கங்க. இன்றைக்கி ஒரு நாள் புக் பண்ணியிருக்கான், லட்சணத்தை பாருங்கள், காட்டான். இந்த இதெல்லாம் என்ன இளவுன்னே தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குப்பை விஷயம் கிடையாதுங்க. ஒருத்தன் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவனை நான் எப்படி புரிஞ்சுப்பேன்? அப்போ இவன் வீட்டிலையும் இப்படி தான் இருப்பான், குழுவத்தனமாக தான் இருப்பான். அப்போ இவனுங்கெல்லாம் படித்து வேஸ்ட்டு. படித்தது பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பொது அறிவை வளர்த்துக்கிடுறதுக்கு இல்லை. சும்மாயா நம்மளை அடுத்த ஸ்டேட்டுக்காரன், கேரளாக்காரன், தமிழன் வந்து சுத்தமானவன் கிடையாது, கண்ட இடத்துல வாழுவான், கண்ட இடத்துல பேழுவான், கண்ட இடத்துல துப்புவான் அப்படின்னு நம்மளை கேரளாக்காரன் ஏன் குறைச்சி இட போடியான்? பார்த்தீங்களா? முடிஞ்ச அளவில் இப்போ இவனுங்களுக்கு என்னன்னா, டிரைவருக்கு கண்டக்டர் கிளீனர் அவன் பார்த்துப்பான்னா அது என்ன பார்த்துப்பான். ஆனால் வந்து அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம முடிஞ்ச அளவில் ஒரு பொது இடத்துல போனோன்னா சுத்தமாக நடந்துக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் இப்போ நானே 1 டே இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் எடுக்கிறேன்னு வைங்களாம், வண்டியில் வர ஆட்களை முடிஞ்ச அளவில் இப்படி யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் வந்து இவனுங்கெல்லாம் படித்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி இதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி மண்டேல கொஞ்சம் அப்படி ஏறட்டு.